உளுந்தூர்பேட்டை அருகே தன்னை கொலை செய்ய முயற்சி நடைபெற்றதாக வதந்தி பரப்பிய புகாரில் மதுரை ஆதீனத்திடம் நடைபெற்ற விசாரணை விவரங்கள் வெளியாகியிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்போம். கதிரவன், வெளியான தகவல்கள் என்ன, பகிர்ந்துக்குங்க. கடந்த மே மாதம் மதுரை ஆதீனம் சென்னை காட்டாங்குளத்தில் நடைபெற்ற சைவ சித்தாந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உளுந்தூர்பேட்டை சேலம் ரவுண்டானா பகுதி அருகே வந்து கொண்டிருந்த போது அவரது கார் மீது மற்றொரு கார் மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. இந்த சம்பவம் குறித்து மாநாட்டில் பேசிய மதுரை ஆதீனம் தன்னை கொலை செய்ய சதி நடந்ததாகவும் இதில் பாகிஸ்தானுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்றும் தெரிவித்திருந்தார். மேலும் தன் கார் மீது மோதிய காரில் வந்தவர்கள் உள்ளா அணிந்திருந்ததாகவும் தாடி வைத்திருந்ததாகவும் பேசியிருந்தார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியே பரவி கடும் கண்டனங்களை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் ராஜேந்திரன் என்பவர் புகார் ஒன்று அளித்திருந்தார். அதில் இரு மதத்தினருக்கு இடையே குழப்பத்தையும் மோதலையும் உருவாக்கும் வகையிலும் மதுரை ஆதீனம் பொய்யான தகவலை பரப்பதாகவும் கூறி அதில் புகார் என்று தெரிவித்திருந்தார். ஏற்கனவே தொடர்பாக காவல்துறை வெளியிட்ட வீடியோவில் மதுரை ஆதீனம் கார் தான் வேகமாக சென்றதாகவும் அதில் அந்த பக்கமாக வந்த ஒரு மற்றொரு கார் மோதிவிட்டு லேசாக மோதிவிட்டு நின்றதும் தெளிவாக இருந்ததாகவும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்றது. முன்ஜாமீன் கோரி மதுரை ஆதீனம் சென்னை முதன்மை செஷன் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். அதில் மதுரை ஆணையத்துக்கு முன்ஜாமீன் வழங்கியும் அவரிடம் நேரடியாக சென்று சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தலாம் என்று தெரிவித்திருந்தார்கள். அதன்படி நேற்று சைபர் கிரைம் போலீசார் நேரடியாக சென்று விசாரணை மேற்கொண்டார்கள். அந்த விசாரணையின் போது தான் தவறாக எதுவும் பேசவில்லை என்றும் அந்த கார் விபத்தில் நடந்த சம்பவத்தின் போது தன் காரில் உறங்கிக் கொண்டிருந்ததாகவும் விபத்து ஏற்பட்டதுடன் தான் பதற்றம் அடைந்து அச்சமடைந்ததாகவும் கூறியிருந்தார். விபத்து ஏற்படுத்திய காரில் உள்ளா அணிந்திருந்ததால் அதை வைத்து அவ்வாறு பேசியதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இந்த விசாரணை அறிக்கையை உயரதிகாரி தெரிவித்திருப்பதாகவும் மேலும் அவரிடம் விசாரணை நடத்தப்படுமா என்ற கோணத்தில் உயரதிகாரி உத்தரவுப்படி விசாரணை நடத்தப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி கதிரவன், விரிவான தகவல்களுக்கு.